வணக்கம். எஸ்எஸ்சி சிபிஓ 2024க்கான லாஸ்ட் 2 மந்த்ஸ் வந்து என்னன்னா எந்த மாதிரி நம்ம யூட்டிலைஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளால வந்து ஸ்கோர் ஹையா பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதுல என்னன்னா ஃபண்டமெண்டல்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், டெஸ்ட் சீரிஸ் இந்த மூணையும் வந்து என்னன்னா ஆல்ரெடி நம்ம வந்து கொடுத்துருக்கலாம். பட் அதை எப்படி வந்து ரிமெம்பர் பண்றது, அதை நான் ரிவைஸ் பண்ணி எப்படி வந்து என்னன்னா இந்த லாஸ்ட் 2 மந்த்ஸ் வந்து கொண்டு போயிட்டு அதை வச்சு வந்து என்ன எக்ஸாம் கிளியர் பண்றது, அதுதான் என்டையரா அந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஸ்டார்டிங் வித் நான் பிரீஃபா நம்மளோட எக்ஸாம் பத்தி சொல்லிடுறேன். சிபிஓ சிலபஸ் வந்து என்ன பேப்பர் 1 இருக்கும். ஸோ பேப்பர் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து என்ன பிசிக்கல் இருக்கும், அடுத்து பேப்பர் 2, அடுத்து மெடிக்கல் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து என்ன ஓரங்கட்டி இருக்கு சரிங்களா. இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னா பேப்பர் 1. ஏன்னா பேப்பர் 1ல 4 பார்ட் இருக்கும். ஸோ 4 பார்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜிகே இருக்கும், ஆப்டிடியூட், இங்கிலீஷ் இருக்கும். இதுல மொத்தம் வந்து என்னன்னா 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். 200 மார்க் இருக்கும். இதுல நம்ம இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து இருக்கு சரிங்க. அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு கொஸ்டினை கரெக்டா போட்டோம்னா 1 மார்க் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா. ஸோ இது வந்து ஜஸ்ட் பிரீஃபா வந்து நம்ம பாத்துக்கிறதுக்காக. சரி, இப்ப பார்ட் 1 வாங்குறேன். அதாவது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் பொறுத்தளவுக்கு நம்ம ரீசனிங்ல வந்து என்னன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நான் கவர் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி டோன்ட் ஹேவ் அ டைம். பட் நான் எப்படி இந்த 2 மந்த்ஸ்க்குள்ள வந்து என்னன்னா எதை ரிவைஸ் பண்ணணும், இன்டெலிஜென்ஸ்ல எல்லாத்தையுமே நான் ரிவைஸ் பண்ணணுமா, சில டாபிக்ஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணணும்னா அதுக்கு நம்மளோட வந்து ட்ரெண்டிங் தெரியணும். அதாவது எப்படி இதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா வெயிட்டேஜ் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கேட்டிருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்மளோட கொஸ்டின் படி வந்துன்னா அனாலஜி, கிளாசிபிகேஷன்ஸ், நான் வெர்பல் ரீசனிங்ஸ். ஸோ ஒவ்வொன்றுக்குமே வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்க அனாலஜி அப்படின்னா ஃபிகரல் அனாலஜி, லெட்டர் ஆர் நம்பர் அனாலஜி இந்த மாதிரி வரும். கிளாசிபிகேஷன்ல வந்து என்ன ஃபிகரல் கிளாசிபிகேஷன்ஸ் அது நம்பர் கிளாசிபிகேஷன்ஸ். நான் வெர்பல் ரீசனிங் பொறுத்திருக்கும் பேப்பர் ஃபோல்டிங், கவுண்டிங் ஃபிகர், கியூப் டைஸ் அண்ட் வந்து என்ன விஷுவல் ஸ்டைல்ஸ். இதுல தான் வந்து என்ன மோர் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிவைஸ் பண்ணும்போது இது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே வாங்க. ரீசனிங் ஆல்வேஸ் நான் சொல்றேன், நீங்க வந்து என்னன்னா 50 கொஸ்டின் இருக்குல்ல, மினிமம் வந்து என்ன 40 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா அட்டன் பண்ணலாம். அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அதனால ரீசனிங்ல எவ்வளவு தூரம் உங்களால ரிவைஸ் பண்ண முடியுமோ ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ இதுல தான் நம்மளால ஸ்கோரிங்குமே வந்து என்ன பண்ண முடியும் சரிங்களா. ஸோ அகைன் நான் டெல்லிங் தட். ஸோ அனாலஜி முடிச்சிருங்க, கிளாசிபிகேஷன்ஸ், நான் வெர்பல் அண்ட் வந்து என்னன்னா மிச்சம் இருக்க ரிமைனிங் எல்லாத்தையும் பாருங்க சரிங்க. கோடிங், டி கோடிங்குமே வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. சம்டைம்ஸ் வந்து இது ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி வந்து என்ன பார்த்து சரிங்களா. சரி, ஓகே, அடுத்தது பாருங்களேன். ஸோ நம்மளோட பார்ட் 2 அதாவது ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ எவ்ரி ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு தான் நம்மளோட வந்து மெட்டீரியல் நோக்கி ஓடிட்டே இருப்போம். ஏன்னா இட்ஸ் ஆல்சோ இன்க்ளூட் வந்து கரண்ட் அஃபேர் இருக்கும் சரிங்களா. ஸோ கரண்ட் அஃபேர் இருக்கிறதுனால பிளஸ் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஜியோகிராஃபி, எக்கானமி எல்லாமே வந்து வாஸ்டான சிலபஸ். இது எல்லாத்தையும் நான் கவர் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட் இந்த 2 மந்த்ஸ் நம்மளுக்கு பத்தாது. பட் இதுலயுமே என்னன்னா ப்ரீவியஸ் ட்ரெண்ட் வந்து வெயிட்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா அதை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கவர் பண்ணிடணும் சரிங்களா. ஸோ வெயிட்டேஜ் படி வந்துன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பர்டிகுலர்லி என்விரான்மெண்ட், நியூட்ரிஷன், டிசீஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதுல கொஸ்டின்ஸ் வந்துன்னா 10ல இருந்து 13 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அடுத்து ஃபாலோடு பை நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் அஃபேர், அதாவது கரண்ட் அஃபேர்ல இருந்து கொஸ்டின் வராங்க. அதுவும் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் ஃப்ரம் வந்துன்னா ஸ்கீம்ல இருந்து எடுக்கிறாங்க சரிங்களா. கவர்மெண்டோட பாலிசி, ஸ்கீமு, சம்டைம்ஸ் வந்து டேஸமே கேட்கறாங்க ஆர் வந்து ஈவெண்ட்ஸ்ல கேட்கறாங்க. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி. இதுல மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து இந்தியா ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்து கேட்கறாங்க. ஆர் எல்ஸ் வந்து என்னன்னா ஏன்ஷியன் மெடிவல் வந்து என்னன்னா கொஞ்சம் வந்து என்னன்னா ஒரு டூ கொஸ்டின் தான், மோர் தென் வந்து 2 கேட்கறாங்க. பட் மினிமம் வந்து 1 கேட்கறாங்க. ஆனா ஏன்ஷியன் வந்து என்னன்னா அதே மாதிரி வந்து என்னன்னா மாடர்ன் இந்தியா இதுல வந்து என்னன்னா 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க சரிங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஜியோகிராஃபியுமே வந்து 5 to 6 கொஸ்டின், எக்கானமி வந்து 4 to 5 கொஸ்டின்ஸ், அதே மாதிரி பாலிட்டி 3 to 5 கொஸ்டின்ஸ். அதே மாதிரி இப்போ நீங்க கரண்ட் ஈவெண்ட்ஸ்ல நீங்க இந்த லேட்டஸ்ட் வந்து ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட், ஆதர்ஸ், ஃபேமஸ் புக்ஸ், இன்டர்நேஷனல் வந்து ஆர்கனைசேஷன் இந்த மாதிரிலாம் நீங்க நிறைய படிச்சுட்டு இருக்கீங்க. இது தவிர ஏதாவது வந்து கரண்ட் அஃபேர் ப்ரிப்பேர் பண்ணிருந்தா ஜஸ்ட் ஸ்டாப் இட் நவ் சரிங்களா. ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கரண்ட் அஃபேர் அவன் பர்டிகுலர் ஏரியால தான் கேட்கறான். அந்த ஏரியாவை நம்ம ஃபோக்கஸ் பண்ணாவே வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். நம்ம தேவையில்லாம கரண்ட் அஃபேர் வந்து என்ன பண்ண நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் தான் வந்து அதிகம் இருக்கும் சரிங்களா. ஸோ யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சயின்ஸை முடிச்சிருங்க. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா இப்போ கரண்ட் அஃபேர்ல லாஸ்ட் 6 மந்த்துக்கான வந்து நேஷனல் இன்டர்நேஷனல் அஃபேர் இருக்கான்னு பாருங்க. அதே மாதிரி வந்து என்னன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கான்னு பாருங்க. பிளஸ் வந்து புக் வந்தாரு, இவ்வளவுதான் போதும். இதுக்கப்புறம் நீங்க கரண்ட் அஃபேர் வந்து என்ன எக்ஸ்ட்ரா போகிறீங்க சரிங்களா. அதுக்கப்புறம் நம்மளோட வந்து ஸ்டாட்டிக் பார்ட் ஆஃப் ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி அண்ட் எக்கானமி. பட் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. ஏன் பாலிட்டி இம்பார்ட்டன்ட்னா நீங்க ஒன்ஸ் கான்ஸ்டியூஷனை வந்து என்னன்னா கவர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா கொஸ்டின்ஸ் மோர் தென் வந்து ரொம்ப டஃபா கேட்க மாட்டாங்க. ஸோ ஒரு இதுல தான் கேட்கறதுனால பாலிட்டி கொஞ்சம் ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா. அதனால பாலிட்டியில கொஞ்சம் அதிகமா கவனம் வைங்க சரிங்களா. ஓகே, அடுத்த டாபிக் பாருங்க. நம்மளோட பார்ட் 3 பொறுத்தளவுக்கு ஆப்டிடியூட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தா டைம் டேக்கன். நீங்க டைம் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க, நம்ம 2 ஹவர்ஸ் கொடுத்தாலுமே வந்து இந்த 50 கொஸ்டின் போற அளவுக்கு டைம் இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆல்வேஸ் ஆப்டிடியூட் பொறுத்தளவுக்கு வந்து
கொஸ்டினை வந்து என்ன பிக் பண்ணுங்க. ஸோ பிக் பண்ணி வந்து அடிங்க. ஈவன் ஐம் டெல்லிங் தட் 1ல இருந்து வந்து 50 வரைக்கும் போகாதீங்க. ஸோ ரேண்டமா வந்து என்னன்னா கொஸ்டினை வந்து என்னன்னா பிக் பண்ணுங்க. சரிங்களா? ஏன் ரேண்டமா சொல்றேன்னா, நீங்க ஆர்டரா போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1, 2 அந்த மாதிரி ஆர்டரா போனீங்கன்னா ரெண்டாவது கொஸ்டின் ரொம்ப டஃபா இருக்கும். நம்ம ரெண்டாவது கொஸ்டினை பார்த்தோன்னே என்ன பண்ணுவோம்னா ரொம்பவே வந்து என்னன்னா மைண்ட் வந்து என்னன்னா ரொம்ப நேரம் நம்மளுக்கு வந்து என்னன்னா எனர்ஜி இருக்கு. ஸோ அப்படியே வந்து ட்ரை ஆகும். அதனால என்ன சொல்றேன்னா சின்ன சின்ன கொஸ்டினா பாருங்க. பேசிக் கான்செப்ட் லைக் வந்து என்னன்னா நம்மளோட இதுல பார்ப்போம்ல. ஸோ இப்போ டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து கொஸ்டின்ஸ் இருந்தால் அதை நீங்க அட்டன் பண்ணலாம். பர்சன்டேஜ்ல வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து என்ன ரேஷியோ ப்ரொபோசிஷன்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் என்ன வந்து பிக் பண்ணி வந்து அடிங்க. சரிங்களா? ஸோ இதன் மூலம் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஆப்டிடியூட்ல நல்லா ஸ்கோர் வாங்க முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்ட் 3. இதுலயுமே நம்மளுக்கான வந்து வெயிட்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க. ஸோ இதுல அதிகமான கொஸ்டின்ஸ் எதுல கேட்டிருக்காங்கன்னா அல்ஜிபிரால தான் கேட்டிருக்காங்க. பர்டிகுலர்லி குவாட்ரேட்டிக் அண்ட் வந்து லீனியர் ஈக்குவேஷன்ஸ்ல. அடுத்து ஜியோமெட்ரி, அடுத்து சிம்பிளிஃபிகேஷன், அடுத்து வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இது நம்ம சிம்பிள் வந்து என்ன மேக்ஸ் சொல்றேன், ப்ராஃபிட் லாஸ், அதே மாதிரி வந்து சிம்பிளிஃபிகேஷன்ஸ், அதே மாதிரி வந்து என்னன்னா மென்சரேஷன்ஸ், நம்பர் சிஸ்டம், ஸ்பீட், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், பர்சன்டேஜ், டைம் அண்ட் ஒர்க், இதெல்லாம் கொஸ்டின் வருது. ஆனா கேட்கிற கொஸ்டின்லாம் பாருங்களேன் 1ல இருந்து 3 ஆர் 1 ஆர் 3 கொஸ்டின்ஸ் ஆர் 1 ஆர் 2 கொஸ்டின் தான். அப்ப என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இதுல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஸ்பீட்ல ஸ்ட்ராங்கா இருக்கலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், பர்சன்டேஜ், டைம் அண்ட் ஒர்க், மிக்சர் அலிகேஷன்ஸ், ஆவரேஜ்லாம் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ரேஷியோ ப்ரொபோசிஷன். பட் ப்ராப்ளம் கொஸ்டின் கம்மியா தான் கேட்கறான். அதனால நீங்க என்ன பண்ணணும், தேட வேண்டியது இருக்கும். சரிங்களா? ஸோ தேடி தேடி நம்ம வந்து என்னன்னா ஆன்சர் பண்ணா மட்டும்தான் இந்த கொஸ்டினை வந்து ஈஸியா பண்ண முடியும். ஏன்னா நீங்க எடுத்து பாருங்களேன், அல்ஜிப்ரா, ஜியோமெட்ரிலாம் வந்து நம்ம அட்டன் பண்ணலாம். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have to know the formula at the moment. சரிங்களா? சம்டைம்ஸ் நமக்கு மறந்து போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்றது? அதனால ரொம்ப டைம் எடுக்கல. ஸோ அதனால தான் சொல்றேன், ஸோ ஃபாலோ த கொஸ்டின்ஸ். ரொம்ப வந்து என்ன அப்படின்னா கேர்ஃபுல்லா வந்து ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நீங்க ஆனா அதிகமா கொஸ்டின் கேட்கறது வந்துன்னா அல்ஜிப்ரா, ஜியோமெட்ரி, சிம்பிளிஃபிகேஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். நீங்க அல்ஜிப்ரா, ஜியோமெட்ரிலும் முடிஞ்ச அளவுக்கு உங்களால வந்து என்னன்னா ஃபார்மல் ஞாபகத்துல வச்சு முடிஞ்சுன்னா ஓகே. பட் இல்லையா நீங்க பேசிக்ஸ் மேக்ஸே வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுல வந்து நம்மளால வந்து ஸ்கோர் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து ஃபாலோடு பை நம்மளோட பார்ட் 4 இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன். இங்கிலீஷ் ஒன் ஆஃப் த வந்து என்னன்னா ஸ்கோரிங் வந்து ஏரியா. ஏன் ஸ்கோரிங் ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்மளால எல்லாருமே வந்து 30 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து என்னன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணணும். அந்த 20 கொஸ்டினா ப்ராப்ளமே. அந்த 20 கொஸ்டின் நீங்க எப்படி பண்ற அப்படிங்கிறது தான் இருக்கு. சரிங்களா? இதுல என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் படி இதுல அதிகமான கேட்டிருக்காங்கன்னா, ஸோ வெயிட்டேஜ் பாத்தீங்க அப்படின்னு பார்த்தோன்னா கிராமர்ல இருந்து கேட்கறாங்க. பர்டிகுலர்லி ஸ்பாட் த இயர், அதே மாதிரி வந்து பிளேஸ் ரீப்ளேஸ்மெண்ட், ஸோ அதே மாதிரி வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ இது என்ன பண்ணணும்னா கிராமர் ரூல்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஸ்பாட் த இயர் வந்து பண்றது. ஸோ இதை நீங்க ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. அடுத்து வந்து வெக்காபுலரி சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் வந்து என்னன்னா அங்க மூவ்மெண்ட் தான். ஸோ அந்த கொஸ்டின் நமக்கு எப்படி வருதோ அதுக்கு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி வந்து என்ன க்ளோஸ் டெஸ்ட், இதையுமே நாவத்துல வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், இந்த கொஸ்டினை வந்து கண்டிப்பா வந்து என்னன்னா ஸோ அட்டன் பண்ணுங்க. ஏன்னா காம்ப்ரிஹென்ஷன்ஸ் வந்து லாஸ்ட் வந்து என்னன்னா நீங்க இப்போ 40 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு ஸோ 40ல இருந்து வந்து 50வது கொஸ்டின்ஸ் 2 பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க. 2 காம்ப்ரிஹென்ஷனா கொடுத்துருப்பாங்க. ஸோ 40ல இருந்து 45 ஒன்று, அதே மாதிரி வந்து 45 to வந்து 50 கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த பார்ட்டை வந்து கொடுத்ததுனால நீங்க என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் முடிஞ்சா அப்படின்னா இதை வந்து முடிச்சு விட்டுருங்க. சரிங்களா? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ். ஸோ ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து ஒரு வாட்டி நம்ம அந்த பேசேஜ் பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 4 or 5 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ அதனால தான் சொல்றேன். அடுத்து எரர் டிடெக்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து இடியம்ஸை பொறுத்தளவுக்கு வந்து அந்த டைம்ல நமக்கு தெரிஞ்சுன்னா ஓகே. ஆர் எல்ஸ் வந்து என்ன அப்படின்னா சிந்ததெல்லாம் வந்து ரொம்ப கான்சியஸா இருக்கு. சரிங்களா? அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் வந்து ஸ்பாட் எரர், அதே மாதிரி வந்து பிளேஸ் ரீப்ளேஸ்மெண்ட், அதே மாதிரி வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இதை நீங்க வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமா வைங்க. இங்கிலீஷோட வந்து என்னன்னா ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சரிங்களா? ஸோ ஓகே. இது பார்த்ததுக்கு அப்புறம் என்ன இப்ப நம்மளோட ஃபண்டமெண்டல் கான்செப்ட் வாங்க. ஃபண்டமெண்டல் அப்படின்னு வந்தாவே என்ன அப்படின்னா நம்மளோட மேக்ஸ், நம்மளோட ரீசனிங், அதே மாதிரி இங்கிலீஷ், அதே மாதிரி வந்து ஜிகே. ஸோ இப்போ மேத்ஸை பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீங்க இதுல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, அதாவது நீங்க என்ன பண்ணா பேசிக்ஸ் மேக்ஸ்லேயே வந்து அதிகமா வந்து கவனம் வைங்க. பேசிக்ஸ் மேக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் வந்து தேடி தேடி வந்து என்னன்னா ஆன்சர் பண்ணிருங்க. ஸோ அடுத்து ரீசனிங்ல என்ன பண்ணுங்கன்னா 40 to 45 கொஸ்டின்ஸ் வந்து தாராளமா அட்டன் பண்ணலாம். அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க. சரிங்களா? ஆனா இங்கே என்னன்னா 1ல இருந்து 50 அளவுக்கு போகாதீங்க. அதாவது இந்த மாதிரி வந்து என்னன்னா ஏறு வரிசை, அது வந்து இறங்கு வரிசையில போகாதீங்க. நடுவில் ஸ்பிளிட் பண்ணுங்க. ஸ்பிளிட் பண்ணி ஏதாவது ஒரு பார்ட்ல போங்க. நீங்க எப்படி போலாம்னா 30 to வந்து 50 போலாம். அதுவுமே வந்து சின்ன இல்ல 1 to வந்து 25 போலாம். நீங்க 25ல இருந்து 1 கூட வரலாம். இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி அடிங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்க 1ல இருந்து 50 போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் எப்படி வச்சிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா செகண்ட் கொஸ்டின் வந்து டஃபா இருக்கும். நீங்க டஃபா இருக்குன்னு நினைச்சு ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்துடும். ஸோ அதனால தான் சொல்லுவேன். ஓகே. இங்கிலீஷ் பொறுத்தளவுக்கு வந்து என்னன்னா அகைன் ஐம் டெல்லிங் தட் இங்கிலீஷ் வந்து என்னன்னா ஈஸியான பார்ட்டா தான் இருக்கும். பட் உங்களுக்கு டைம் எடுக்க வேண்டியது. ஏன்னா காம்ப்ரிஹென்ஷன்ஸ் வந்து என்னன்னா ரொம்ப ஈஸியான பேசேஜா இருக்கு. மினிமம் எனக்கு சொல்றேன் வந்து 300 வேர்ட்ஸ் கிட்டயாவது வந்து கொடுத்து தான் கேட்பாங்க. ஸோ அதனால நீங்க அதுல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஜிகே பொறுத்தளவுக்கு என்னன்னா பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கானமி, ஹிஸ்டரி அண்ட் சயின்ஸ். சயின்ஸ்ல அதிகமா கவனம் வைங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா பயாலஜி, அதே மாதிரி பிசிக்ஸ், அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா கெமிஸ்ட்ரி. இதுல 3 கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கறாங்க. ஸோ பாலிட்டி வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் தான். இதுல வந்து இதுல வந்து கொஸ்டின் இதை நீங்க பாக்குறதுக்கு என்னன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து என்ன பார்த்துட்டு அதுல எந்த ஏரியா கேட்கறாங்களோ
மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இந்த கான்செப்ட், அதே மாதிரி வந்து பிரசிடென்ட், ஸோ இவங்களோட தான் கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா நிறைய வந்திருக்கு. ப்ளஸ் வந்து பிரைம் மினிஸ்டர், சரிங்களா. ஸோ இந்த ஏரியா எல்லாத்தையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கேன். ஸோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் வந்து என்ன அப்படின்னா 51A வரைக்கும் வந்து நல்லாவே வந்து தெளிவா வச்சுக்கேன். கண்டிப்பா வந்து கொஸ்டின்ஸ் 2 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா வந்துடும். ஜியோகிராஃபியை பொறுத்தளவுக்கு வந்து என்னன்னா நீங்க பிக் பண்ணி தான் அடிக்க வேண்டியது இருக்கும். அதாவது இப்போ வரைக்கும் என்னன்னா கிளைமேட்டாலஜில இருந்து என்னன்னா கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ்ல வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ கிளைமேட்டாலஜி பிளஸ் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்மளோட வந்து என்ன இந்தியன் ஜியோகிராஃபி, ஸோ பிசிக்கல் ஜியோகிராஃபி, இது ரெண்டையுமே வந்து அதிகமாக ஃபோக்கஸ் வச்சுங்க. எக்கானமி பொறுத்தளவுக்கு கான்செப்ட் தான், அது எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பான்னு சொல்ல முடியாது. ஹிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு வந்து மாடர்ன் இந்தியாவில் கவனமாதீங்க, ஏன்ஷியன் இந்தியாவில் கவனமாதீங்க, மெடிவல் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. சயின்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதுல ஒரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ் வந்து பிக் பண்ணுங்க. ஏன்னா 2 months இருக்கனால உங்களால எல்லாத்தையும் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க முடியாது. நம்ம என்ன பண்ணோம்னா பாலிட்டி பார்க்க போறோம்னா ஓகே பாலிட்டி என்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் வச்சு அதுக்கேத்தாப்புல நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். கரண்ட் அஃபேர் பொறுத்தளவுக்கு ரொம்ப வந்து என்ன போயிட்டே இருக்காதீங்க. ஏன் அப்படின்னா கரண்ட் அஃபேர் வந்து ஓஷன்ஸ் மாதிரி போயிட்டே தான் இருக்குமே தவிர நம்மளால வந்து என்ன கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா ஸ்ட்ரிக்ட் டு தான் வந்து என்ன பேசிக்ஸ். அதாவது நீங்க கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க, அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி அவார்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்களா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை தவிர நேஷனல் லெவலில் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை பர்டிகுலரா ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னா ஸ்கீம் ரிலேட்டடா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி வந்து என்னன்னா ஏதாவது கவர்மெண்ட், அதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து ஏதாவது வந்து என்னன்னா ஒரு ஸ்கீம் இம்பார்ட்டன்ஸா வந்து கொண்டு வந்திருக்காங்க, அது வந்து நியூஸ்லயுமே வந்து என்னன்னா ரொம்ப தான் வந்து ஸோ ஹிந்தி எடிட்டர்லயுமே கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இங்கே நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இது மட்டும் வந்து என்ன கவர் பண்ணுங்க, சரிங்களா. ஸோ இதை தவிர நீங்க வேற ஏதாவது பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு தேவையில்லாத மாதிரி இருக்கும். நம்ம படிக்கலாங்க, பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எக்ஸாம்ஸுக்கு கேட்பானா இல்லையா அதுதான் இங்க மேட்டர், சரிங்களா. ஸோ அதனால தான் சொல்றேன். அதே மாதிரி என்ன சொன்னது என்னன்னா உங்களோட ரிசோர்ஸ் வந்து லிமிட் பண்ணுங்க. இங்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ரிசோர்ஸுக்கு பஞ்சமே இல்லை. என்னன்னா நம்ம இருக்கிற ரிசோர்ஸ் வந்துகிட்டே தான் இருக்க தவிர நம்ம அந்த ரிசோர்ஸை வந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப பாலிட்டிக்கு ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் வச்சிருக்கீங்க, அந்த ரிசோர்ஸை நீங்க எத்தனை வாட்டி ரிவைஸ் பண்ணிருப்பீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ அதுதான் சொல்றேன், ஒரு ரிசோர்ஸ் எடுத்தாலுமே வந்து அது கண்டினியூஸ், அதாவது மல்டிபிள் ரிவிஷன் வைங்க. ஸோ அதன் மூலம் தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். நிறைய வந்து என்ன அப்படின்னா தேவையில்லாத, அதாவது ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது தேவையில்லாம கொடுத்துருக்காங்கன்னா அதையும் எலிமினேஷன் பண்ண முடியும், ரிவிஷன் பண்ண மட்டும்தான், சரிங்களா. ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல் டாபிக். அதுக்கப்புறம் வாங்கலாம். இப்ப சில பேருக்கு வந்து என்னன்னா இன்னும் சில டாபிக் எல்லாம் கவர் பண்ணாம இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஜஸ்ட் கோ அண்ட் வந்து டைப் எய்ம் டீம் யூடியூப் சேனல். எய்ம் டீம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரன் பண்ற சேனல். உங்களுக்கு எல்லாமே வந்து என்னன்னா பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து சயின்ஸ் ரிலேட்டடா ப்ரிப்பேர் பண்ணல, பட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதுல பிளேலிஸ்ட் வந்து என்னன்னா ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எம்டிஎஸ் ரிலேட்டடா இருக்கிற வந்து என்னன்னா நீங்க எடுத்துக்கலாம். இல்ல நம்ம டிஎன்பிஎஸ் ரிலேட்டடா நிறைய ப்ரொவைட் பண்ண அதுல இருக்கிற சயின்ஸை கூட நீங்க ப்ரிப்பேர் பண்ணவே வந்து மோர் தென் எனஃப் டு கிளியர் வந்து சிபிஓ வந்து 2024, சரிங்களா. ஸோ அதனால கண்டென்ட் வந்து ஒரு இது கண்டென்ட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. பெஸ்ட் ஐ வுட் சக்சஸ் தட் வந்து கோ வித் வந்து எய்ம் டீம், சரிங்களா. ஸோ ஓகே, அடுத்தது வந்து என்னன்னா நம்மளோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பொறுத்தளவு ஏன் இம்பார்ட்டன் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்கும்போது தான் வந்து என்னன்னா உங்களுக்கான மேக்ஸ் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க, ரீசனிங் எந்த மாதிரி கேட்கறாங்க, இங்கிலீஷ் ஈவன் வந்து என்னன்னா நீங்க மேக்ஸ்ல ஒரு வாட்டி பேசிக்ஸ், அதாவது மேக்ஸ் ஃபண்டமெண்டல் வந்து என்னன்னா இப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா ஓகே ப்ராஃபிட் லாஸ்னா எனக்கு என்னன்னு தெரியும், அதை வச்சு நான் எப்படி கொஸ்டின் கேட்பேன் அப்படின்னா நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் போனா மட்டும் தான் தெரியும், சரியா. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுமே வேரி ஆகும். இப்ப நீங்க எம்டிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அதோட ஸ்டாண்டர்ட் வேரி ஆகும். அதே மாதிரி சிபிஓ ப்ரிப்பேர் பண்றீங்க அதோட இது, அதே மாதிரி சிஜிஎல். ஸோ ஒவ்வொருக்குமே ஸ்டாண்டர்ட் வேரி ஆனால ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது தான் வந்து அந்த கொஸ்டினுக்கான டஃப்னஸ் லெவல் வந்து வேரி ஆகும், சரிங்களா. அதனால மேக்ஸ், அதே மாதிரி ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ் இந்த மூணுமே என்ன பண்ணுங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இதுதான் வந்து என்னன்னா ரிப்பீட் ஆகுது. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா ஸோ நம்மளோட சேனல்லேயே வந்து என்னன்னா நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து என்ன எக்ஸ்பிளேஷன் போட்டிருந்தேன். அதுலேயே என்னன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக தான் வந்து என்ன மேக்ஸ் ரீசனிங்ல வந்துட்டே இருக்கு, சரிங்களா. ஸோ அதனால தான் சொல்றேன் இது இந்த மூணுக்குமே என்ன பண்ணுங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டுமே வந்து போதும். ஸோ இதை தவிர வேற எதுவுமே வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அதெல்லாம் போறேன்னு சொல்லி பார்க்காதீங்க, சரிங்களா. ஓகே, அடுத்து வந்து என்னன்னா நம்மளோட இது வந்து டெஸ்ட் சீரிஸ். ஸோ இப்போ நல்லா எல்லாருமே வந்து டெஸ்ட் எழுதிப்போம், பட் நான் ஒன்னே இம்பார்ட்டன்ஸ் சொல்றேன். ஸோ நம்ம டெஸ்ட்டை வந்து எடுக்கிறது வந்து கம்மி பண்ணுங்க. அதாவது சில இதில் நான் பார்க்கும்போது என்னன்னா 30+ வந்து டெஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க 30+ டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். யோசிச்சு பாருங்களேன், நீங்க டெஸ்ட்டை எடுத்த உடனே ஜஸ்ட் விட்டு போறதுக்கு வந்து டெஸ்ட் எடுக்க கூடாது. அந்த டெஸ்ட்டை வச்சு நான் என்ன பண்ணணும்னா ரிவைஸ் பண்ணணும், சரிங்களா. நீங்க எத்தனை பேர் வந்து ரிவைஸ் பண்ணிருப்பீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம டெஸ்ட் எடுப்போம், டெஸ்ட் எடுத்தா என்ன பண்ணுவோம், அதோட எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். ஸோ எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோன்னே என்ன பண்ணுவோம், அவ்வளவுதான், அடுத்த டெஸ்ட் போயிடும். பட் எத்தனை பேர் வந்து அந்த எக்ஸ்பிளனேஷன் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2 வீக்ஸ் ஆர் 3 வீக்ஸ் கழிச்சு மறுபடியும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஓகே நம்ம டெஸ்ட் 1 எடுத்தோம்ல அதை வந்து ரிவைஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பண்ணவே மாட்டோம், சரிங்களா. இதுதான் நம்ம ப்ராப்ளம். டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா அதை ரிவைஸ் பண்ணணும், அதுதான் மேட்டர். அதான் என்ன பண்ணுங்க, மினிமம் வந்து 10+ டெஸ்ட் வந்து எடுங்க, அதை ரிவைஸ் பண்ணுங்க, அதுதான் மேட்டர். ஸோ அடுத்து வந்து என்னன்னா நம்மளோட இது, அதாவது டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணதை நான் ரிவைஸ் பண்ண சொல்லிட்டேன். அடுத்து வந்து உங்களோட ஸ்கோர், இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதாவது
உங்களோட வீக்னஸ் நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுமே இப்போ டெஸ்ட் 1 எழுதிருப்பீங்க, டெஸ்ட் எழுதிருப்பீங்கன்னா ஒவ்வொன்றுலையுமே வந்து ஸ்கோர் வந்திருக்கும் உங்களுக்கு. அந்த ஸ்கோரை வந்து என்னன்னா ஒரு எக்ஸல் ஷீட் வந்து என்னன்னா சும்மா நீங்க ஒரு அதுல இருந்து நோட் பண்ணிட்டே வாங்க சரிங்களா. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோரை பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே இந்த சப்ஜெக்ட்ல வந்து நான் லேக்கா இருக்கேன், ஸோ இதை வந்து நான் மறுபடியும் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிய வரும். அதன் மூலம் உங்களோட என்ன அப்படின்னா ப்ரிப்பரேஷன் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இந்த வே தான் வந்து என்ன டெஸ்ட் சீரிஸ் வந்து யூஸ் பண்றது கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. ஸோ அகைன் அண்ட் ஃபைனலி வந்து என்னன்னா நம்மளோட ப்ரீவியஸ் ட்ரெண்ட்ஸ், அதாவது ப்ரீவியஸ் ட்ரெண்ட்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஒரு கொஸ்டின் பாக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்மளோட வந்து என்னன்னா கட் ஆஃப் வரும் அப்படின்னு ஒரு ஆவரேஜா வச்சாதான் நம்மளோட வந்து கொஸ்டின் எவ்வளவு அட்டன் பண்றதுன்னு தெரிய வரும்ல. நீங்க பாருங்களேன் 2023 கட் ஆஃப் படி வந்து நம்மளுக்கு எவ்வளவு வந்து இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்சி எஸ்டி அதே மாதிரி வந்து ஓபிசி அதே மாதிரி யூஆர் கேட்டகரி வந்து 138. நம்மளோட டோட்டல் வேகன்சி வந்து 28,000 பிளஸ் வேகன்சி சரிங்களா. ஸோ இங்க வந்து என்னன்னா அதே ஃபீமேலுக்கு வந்து என்னன்னா ஸோ 2,500 பிளஸ் வேகன்சி இருக்கு. இதுலயுமே கட் ஆஃப் வந்து என்னன்னா 143. நீ தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா 2023லயே வந்து என்னன்னா கட் ஆஃப் வந்து 138 யூஆர் இருக்கிறதுனால நம்ம அப்ராக்சிமேட்லி என்னன்னா 140 எய்ம் பண்ணணும் சரிங்களா. 140 நம்மளோட எய்ம் அவுட் ஆஃப் வந்து என்ன 200. ஸோ அப்படி பண்ணாதான் நம்மளோட இது பண்ண முடியும்னா கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ 2022 கட் ஆஃப் பாருங்களேன். ஸோ இதோட வேகன்சி மொத்தம் வந்து 63,000 இருந்துச்சு. இதுல யூஆர் கேட்டகரி பாத்தீங்க அப்படின்னா 115 அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா. அதே மாதிரி ஓபிசிக்கு 102 இருக்கு. ஸோ என்ன பண்ணணும்னா அப்ராக்சிமேட்லி உங்களோட எய்ம் என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா அதாவது மினிமம் வந்து 100ல இருந்து மேக்ஸிமம் வந்து என்ன 140 to 150. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நீங்க வந்து என்னன்னா கண்டிப்பா வந்து உங்களோட மார்க் இருக்கும். இந்த இது பண்ணணும் அப்படின்னா நீங்க கொஸ்டின்ஸ் ஆவரேஜா வந்து 160 கொஸ்டினாவது வந்து அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும் சரிங்களா. ஸோ 160 170 to 175 கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா ஒரு 20 கொஸ்டின் கிட்ட வந்து தப்பாகலாம். மிச்சம் எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி வந்து என்ன கெட் டு த நெக்ஸ்ட் லெவல் சரிங்களா. அவ்வளவுதான். ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட சேனல்ல 1 by 1 எஸ்எஸ்சிபி ரிலேட்டடா நிறைய வந்து என்னன்னா ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் போட்டிருக்கும். கரண்ட் அஃபேருமே நான் வந்து என்னன்னா ஸ்போர்ட்ஸ் பிளஸ் வந்து என்ன அவார்ட்ஸ் ரெண்டுமே வந்து என்ன கவர் பண்ணிருக்கேன். ஸோ அதை நீங்க வந்து என்ன செக் பண்ணி பார்க்கலாம் சரியா. நம்ம சேனல் என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.